ஹலோ ஆக்கங்கட்ட கூவை நான் தான் உங்கள் நெல்லைவேலு பேசுகிறேன். நண்பர்களே, இன்றைக்கி நாம் வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நாம் சிக்கா, சூர்யா, சுமி அவங்க 3 பேர்த்த பற்றி பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, வந்து பார்த்திங்கன்னா சிக்காவும் சூர்யாவும் போன மாதம் குற்றாலத்துக்கு போனாங்க, எல்லாருமே தெரியும். அங்கே போயிட்டு காலில் அடி, முதுகில் அடி, நல்லா அடித்து தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதமும் வந்து சிக்கா, சூர்யாவும் குற்றாலம் போயிருக்காங்க. அவங்க மட்டும் போகலை, அவங்க குழந்தைகளையும் கூப்பிட்டு குற்றாலத்துக்கு போயிருக்காங்க. குற்றாலத்துக்கு போன இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை தான் பேச போகிற வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் குழந்தையில கூப்பிட்டு போனப்போ சூர்யா வந்து சிக்கா மாமாட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு சரக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களாம். இவர் வந்து அசமாக கிழிச்சு திட்டி விட்டாராம். அறிவு இருக்கா உனக்கு? நம்ம என்று வந்து குடிச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு ஜெயில் வந்து பழசு தான், புதுசு கிடையாது. அதனால் வந்து நம்ம இதனால் பேஸ் பண்ணிக்கலாம். குழந்தைய கூட்டு வந்து குழந்தையில எதுவும் பிரச்சனை, குழந்தையில யார் பாப்பா என்ன செய்ய முடியும் அப்படி திட்டிருக்காருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சூர்யாவுக்கும் சிக்கா பாய் அவருக்கும் வந்து பயங்கர சண்டையாம். என்ன சண்டைன்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா கிட்ட இருந்த அந்த குண்டுமணி பாசி ஏதோ இருந்துச்சான், தங்கம், அதை வந்து காணுமா. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சுமியத்தை வந்து வெளியூருக்கு எங்கேயோ டூர் போயிருக்காங்க. டூர் போனப்போ இது வந்து கேட்டிருக்கான், அவளுக்கு போக காசு யார் கொடுத்தா, அவளுக்கு காசு ஏது அப்படின்னு இவர் சூர்யா வந்து சிக்கா பாய்கிட்ட கேட்டிருக்கு. அப்போ சிக்கான்னு சொல்லுவார், அவளுக்கு யூடியூப் சம்பளம் வரும்ல, அந்த ஒரு வயசு போயிருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இது வந்து என்ன சொல்லுது சூர்யா, இல்லை ஏன் ஊசி மணி குண்டு தோணி தங்கத்தை வைத்து தான் நீ அவட்ட கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. யார்? சூர்யா சிக்காட்ட. அவர் இல்லவே இல்லைன்றிருக்காரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுன்னு கேட்கேன், ஐயோ சிக்கா மாமா, ஏற்கனவே ஏன் எதிராக 2 பாப்பாங்க மாதிரி ஒரு மனைவியும் இன்னொருத்தங்களையும் அவங்களையும் சூர்யா சேர்த்து வச்சிருக்கீங்க. இந்த 2 பேர்கிட்ட நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அப்போ 3ஆவதாக நீங்கள் எது வேறு யாரையும் புதுசாக ஒரு அத்தையை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ இந்த 2 பேரும் இங்கே விட்டுட்டீங்களா நான் கேட்குறேன் உங்ககிட்ட. அதுதானே அர்த்தம். ஒன்று மனைவிட்ட கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் சூர்யாட்ட கொடுக்கணும். அதுவும் கிடையாது. அப்போ 2 பேரும் இல்லைன்னா வேறு யார்ட்டையும் நீங்கள் கொடுத்துக்கிட்டு தானே அர்த்தம். இது என்ன ஏதுன்னு இன்னும் வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். இந்த உண்மையை யார் கண்டுபிடிப்பா? நம்ம சூர்யா தான் துவன்னு துவச்சி கண்டுபிடிப்பாங்கன்னு நினைக்கேன். ரைட் நண்பர்களே, உங்களுக்கு வீடியோ எப்படி நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லைவேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் வைக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.